Namaskaram students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் lymphatic system. Okay. So this lymphatic system present in the lesson transportation in plants and circulation in animals. So இந்த லெசன்ல லாஸ்ட் டாபிக் தான் இந்த lymphatic system அப்படின்றது. Okay. Okay, first system in our body. There are so many systems are present in our body. நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய systems உள்ள ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சுட்டு தான் வரும். ஓகே, ஸோ த லைக் வைஸ் லிம்பாட்டிக் சிஸ்டம் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிஸ்டம் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஓகே, அண்ட் இட் ஆல்சோ டூ சம் ஒர்க் இன் அவர் பாடி. அவங்களும் நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது என்னன்றதை இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம். ஸோ வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ த சேம் லிம்பாட்டிக் சிஸ்டம் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் லிம்பாட்டிக் கேபிலரிஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்ப் நோட்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் டக்ட் அப்படின்ற 4 பார்ட்ஸ் இருக்கும். இந்த லிம்பாட்டிக் கேபிலரிஸ், ஸோ வி ஆல்ரெடி saw the capillaries அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேபிலரிஸ்னால் என்ன? ஸோ பிளட் வெசல்ஸ் கண்டெய்னிங் த ஆர்டரி அண்ட் வெயின். ஓகே, 2 பிளட் டியூப் இருக்கும். இந்த 2 பிரான்ச்சஸும் கனெக்ட் ஆகக்கூடிய மீட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை தான் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் கேபிலரிஸ் எக்ஸ்சேஞ்ச் த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகே, ஸோ த லைக் வைஸ் லிம்பாட்டிக் கேபிலரிஸ் ஆல்சோ present around this capillaries. ஓகே, இந்த கேபிலரிஸை சுற்றி தான் யார் இருக்க போகிறாங்கன்னா இந்த லிம்பாட்டிக் கேபிலரிஸ் இருக்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த லிம்பாட்டிக் கேபிலரிஸ் ஆல்சோ ஃபார்ம் அ லிம்பாட்டிக் வெசல்ஸ். எப்படி ஒரு ஆர்டரிஸும் வெயினும் சேர்ந்து ஒரு கேபிலரிஸ் ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் லிம்பாட்டிக் வெசல்ஸ் சேர்ந்து தான் லிம்பாட்டிக் கேபிலரிஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லிம்ப் நோட்ஸ் அண்ட் லிம்ப் டக்ட். ஓகே, லிம்ப் நோட் அப்படின்ற பார்ட்டு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இட் இஸ் அ சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம் இன் அவர் பாடி. இப்படி தான் இந்த பிளட் வெசல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் எப்படி நம்ம உடம்பு ஃபுல்லாக மூவ் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸும் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் சின்ன சின்ன நாட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், இதை தான் லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லிம்ப் டக்ட், லிம்பாட்டிக் டக்ட். டக்ட் அப்படின்றதே ஒரு ஸ்மால் ஹோல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, அதில் தான் நம்ம வந்து டக்ட் கிளாண்ட், டக்ட்லெஸ் ஹேண்ட், அது கிளாண்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. டக்ட், வித்தவுட் டக்ட், வித் டக்ட், கிளாண்ட் அதெல்லாம் படிச்சிருக்கோம். பிட்யூட்ரி, தைராய்டு அப்படின்னு. அதே மாதிரி தான் டக்ட் அப்படின்றது ஒரு சின்ன ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது அங்கங்கே இருக்கும், அதுதான் லிம்பாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் லிம்ப். ஸோ வாட் இஸ் லிம்ப்? Lymph is a fluid that flows through the lymphatic system. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் பிளட் அப்படின்னு பார்த்தோம். பிளட் இஸ் ஆல்சோ எ ஃப்ளூயிட். இட் டிரான்ஸ்ஃபர் த ப்ரோட்டீன்ஸ், ஆக்சிஜன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ த சேம் லிம்ப் இஸ் ஆல்சோ எ ஃப்ளூயிட் that flows through the lymphatic system. blood எப்படி ஒரு circulatory systemல மூவ் ஆனாங்களோ அதே மாதிரி the lymph is a fluid that flows through the lymphatic system. the lymphatic systemல மூவ் ஆகக்கூடிய fluid தான் lymph அப்படின்றது. ஓகே, so it is a colorless fluid. இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா கலர் இருக்காது. so it look like a white color. white colorல தான் இந்த fluid இருக்கும். ஏன் blood என்ன கலர்ல இருக்கு? blood is red color but the lymph is white color. what is the difference? இது ரெட்டா இருக்கு. ரீசன் என்ன? it containing the ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட். பிளட்ல என்ன இருக்கும்னா ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இருக்கும். ஆனால் திஸ் லிம்ப் டஸ் நாட் ஹேவ் திஸ் ஆர்பிசி. ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இங்கே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? ஆர்பிசி செல்ஸ் லிம்பில் இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, சரி, இந்த லிம்ப் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த லிம்ப் அப்படின்ற ஃப்ளூயிட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி the லிம்ப் கண்டெய்னிங் பிளாஸ்மா, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ். இந்த லிம்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் பிளட் செல்ஸ் இருக்கும். நம்ம எப்படி பிளட்ல வந்து பிளாஸ்மா இருக்கும், ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த சேம் லிம்ப் கண்டெய்னிங் பிளாஸ்மா, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பிளட் செல்ஸ். ஓகே, ஸோ இந்த பிளட் செல்ஸில் பிளட்ல ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி இருக்கும். பட் திஸ் லம்ப் ஒன்லி கண்டெய்னிங் டபிள்யூபிசி. ஸோ இட் லுக் லைக் கலர்லெஸ் ஆர் ஒயிட் இன் கலர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆர்பிசி மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும்.
it escapes from the pores present in the walls of capillaries. So how it is formed அப்படின்னு பார்த்தோம். லிம்ப் எப்படி ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னா it escapes from the pores present in the walls of capillaries. ஸோ எங்கேருந்து ஃபார்ம் ஆக போகிறாங்க அப்படின்னா கேபிலரிஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆக போகிறாங்க. எப்படி ஃபார்ம் ஆக போகிறாங்க? it escapes, கேபிலரிஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வர போகிறாங்க. கேபிலரிஸில் யார் மூவ் ஆகிட்டு இருப்பா? பிளட்டு தான் ஃப்ளோ ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃப்ளோயிங் பிளட்டுலேருந்து எஸ்கேப் ஆன பார்ட்டு தான் இந்த லிம்ப் அப்படின்றது. ஸோ இட் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த போர்ஸ் ப்ரெசன்ட் இன் த வால்ஸ் ஆஃப் கேபிலரிஸ். ஸோ கேபிலரியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி போர்ஸ், குட்டி குட்டி ஸ்மால் ஹோல்ஸ் மூலமாக இவங்க எஸ்கேப் ஆகி வெளியில் வர போகிறாங்க. ஓகே, சரி, இவங்க எஸ்கேப் ஆகி வெளியில் வர்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கேபிலரி. இந்த வயலட் கலரில் இருக்கிறது தான் லிம்பாட்டிக் வெசல்ஸ். ஓகே, ஸோ இப்படி வெளியில் வரக்கூடிய ஃப்ளூயிட், அந்த லிம்ப் என்ன பண்ணுவாங்கன்னா, திஸ் லிம்பாட்டிக் வெசல்ஸ் அப்சர்வ்ஸ் திஸ் ஃப்ளூயிட். அப்படியே அந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லிம்ப் அப்படின்ற ஃப்ளூயிட் அப்படியே உறிஞ்சி எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, திஸ் லிம்ப் ஆல்சோ கண்டெயின் பிளாஸ்மா, புரோட்டீன் அண்ட் பிளட் செல்ஸ். ஓகே, அப்போ அது என்ன ஆகக்கூடாது? வேஸ்ட் ஆகக்கூடாது. அகெயின் வி கெயின் திஸ் பிளாஸ்மா, புரோட்டீன் அண்ட் பிளட் செல்ஸ். திரும்ப நம்ம உடம்புக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸை நம்ம லாஸ் பண்ண முடியாதுன்றதுனால இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்களிருந்து எஸ்கேப் ஆனாலும் இவங்க கேட்ச் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, சரி, இதுக்கப்புறம் இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறாங்க, எங்கே போய் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த அனிமேட்டட் வீடியோவை வச்சு லிம்பாட்டிக் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். So it is the lymphatic system. It spread a whole body. Okay, நம்மளுடைய உடம்புடைய எல்லா பார்ட்ஸ்லையுமே இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த மாதிரியே தான் இட் இஸ் அ லிம்பாட்டிக் வெசல், லிம்ப் நோட். ஸோ இவங்க எங்கே இருந்து ஜாயிண்ட் ஆவாங்க அப்படின்னா கேபிலரிஸ்லேருந்து ஜாயிண்ட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கேபிலரி. ஓகே, ஸோ இட் இஸ் அ லிம்பாட்டிக் வெசல், லிம்ப் வெசல். இந்த கேபிலரிஸ்லேருந்து இப்படி எஸ்கேப் ஆகுறாங்க பாருங்கள், இந்த பிளட் பார்க்குறீங்களா? எஸ்கேப் ஆகக்கூடிய இந்த பிளட் கண்டெய்னிங் நியூட்ரியன்ஸ். ஸோ இந்த ஃப்ளூயிடை தான் லிம்ப்னு சொல்கிறோம். இந்த லிம்பை கேட்ச் பண்ணி யார் பாஸ் பண்ணுறா? இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் பாஸ் பண்ணுறவங்க கடைசி எங்கே போய் இந்த லிம்ப் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த லிம்ப் கேரியிங் ஆக்சிஜன் அண்ட் சம் நியூட்ரியன்ஸ் டு மூவ் by using this lymph vessels. இந்த லிம்ப் வெசலை யூஸ் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு எங்கே ரீச் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் ரீச் த லிம்ப் நோட்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு சின்ன ஒரு நாட் முடிச்ச மாதிரி இருக்கும், அதை தான் லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த லிம்ப் நோடு இருக்காங்க அப்படின்னா, இந்த லிம்ப் நோடோடைய ஸ்ட்ரக்சரை ஓப்பன் பண்ணி அதோடைய இன்னர் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிம்ப் நோடில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, it having some lymphocyte cells. ஓகே, ஸோ இட் இஸ் அ டிஃபென்ஸ் செல்ஸ். நமக்கு வெளிலேருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் ஏஜென்ட்ஸ், பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், நம்முடைய பிளட்டில் மிக்ஸ் ஆகிருந்தாங்க அப்படின்னா இட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த ஃப்ளூயிட் லிம்ப். ஸோ அந்த லிம்பில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ இந்த லிம்போசைட்ஸ் ஃபைட் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. கில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லிம்பை மூவ் பண்ணுவாங்க. Finally, the lymph is enter into the collar bone. இந்த போன் என்னன்னு சொல்லுவோம்னா காலர் போன் அப்படின்னு சொல்லுவோம். both sides, left and right side. ஸோ இதே ஆக்ஷன் தான் ரெண்டு சைடுமே நடக்கும். ஓகே, ஸோ திஸ் காலர் போன் பாசஸ் த லிம்ப் டு ஹார்ட். அகைன் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் அவங்க இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுவாங்க, பிளட்டாக மாறிடுவாங்க. ஸோ திரும்ப பிளட் ஆக்சிஜனேட்டட், டீஆக்சிஜனேட்டட் அப்படின்னு மாறி மாறி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டமில் இந்த லிம்ப் நோட்ஸுடைய ஆக்ஷன் பற்றி பார்த்தோம். இட் ஹேவிங் த லிம்போசைட் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது மெயினாக எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, சில சமயம் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த நெக் போர்ஷனில் இந்த ரீஜியன்லேயும் உங்களுடைய ஆர்ம்ஸில் இந்த ரீஜியன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீக்கம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதை நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா நெறி கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அந்த ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த லிம்ப் நோட்ஸ்
act against the foreign particles, whether it is a bacteria or virus. ஸோ அந்த ஆக்ஷன் நடக்கும்போது அவங்களை கில் பண்ணும்போது இந்த ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்வெல்லிங் தான் அந்த ஸ்வெல்லிங். ஸோ அப்படி ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னாலே உங்களுடைய லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது அவ்வளோதான், லிம்பாட்டிக் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் லிம்ப். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இட் சப்ளைஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டு தோஸ் பார்ட்ஸ் வேர் பிளட் கேனாட் ரீச். ஸோ சம் ஆஃப் த டிஷ்யூஸ் ஹேவ் க்ளோஸ்லி அரேஞ்சு. இந்த டிஷ்யூஸ்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் இருக்கும் ஒரு சில டிஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்த டிஷ்யூஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை பிளட் வெசல்ஸால் உள்ளே போய் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ தட் பிளேஸ் நீட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ். Okay, so the limb carrying this oxygen and nutrient to this closely arranged tissues and help for this growth. So இவங்களுடைய growthக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணுறவங்க யார் அப்படின்னா இந்த லிம்ப் அப்படின்ற கலர்லெஸ் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட், இட் ட்ரைன்ஸ் அவே எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் அண்ட் மெட்டபாலைட்ஸ் and returns proteins to the blood from tissue spaces. ஸோ இவங்க மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா இட் ட்ரைன்ஸ் அவே எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட். ஸோ இந்த ஃப்ளூயிட், இது லிம்ப் அப்படின்றதே ஒரு ஒயிட் கலர்லெஸ் ஃப்ளூயிட் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய அந்த கேப்பிலரிஸ்லேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகி வராங்க பார்த்தீங்களா ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடை உடனே லிம்பாட்டிக் சிஸ்டம்க்கு பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஃப்ளூயிடை இங்கே லீவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஃப்ளூயிட் இங்கேயே இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னா, தண்ணியிலே இருந்தால் ஒரு பொருள் என்ன ஆகிடும், பல்ஜ் ஆகிடும். ஸோ அப்படி பல்ஜாகி அந்த டிஷ்யூஸோட ஷேப்லெஸ் ஆகிடும், அதோடைய ஃபங்க்ஷனும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மெயின் டியூட்டி இந்த லிம்ப் தான். ரீசன் என்ன அப்படின்னா உடனே எஸ்கேப் ஆகக்கூடிய பிளட்டை லிம்பாட்டிக் சிஸ்டம்க்கு பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், த லிம்ப் ஆல்சோ கேரிஸ் observed fats from small intestine to the blood. ஸோ நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் டைஜஸ்டிவ் ஓவர் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஓகே, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ், அப்சர்வ்டு ஃபேட்ஸ், குட் ஃபேட்ஸ் எல்லாத்தையும் லிம்ப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேரி பண்ணிவிட்டு பிளட்டில் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது இதோடைய மெயின் டியூட்டி. ஓகே, த லிம்பாட்டிக் கேப்லரிஸ் ஆஃப் இன்டெஸ்டினல் வில்லே. இன்டெஸ்டினல் வில்லேன்றது நம்ம படிச்சிருப்போம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் இந்த டைஜஸ்டட் ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இட் இஸ் கால்டு வில்லைன்னு படிச்சிருப்போம். ஸோ திஸ் வில்லே அப்சர்வ்ஸ் த டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட இருந்து இந்த அப்சர்விங் ஃபுட்டை அதில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸை கலெக்ட் பண்ணுறது திஸ் லிம்பாட்டிக் கேபிலரிஸ். நெக்ஸ்ட், லிம்போசைட்ஸ் இன் த லிம்ப் டிஃபெண்ட் த பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கும் போதே டீட்டெயிலாக பார்த்தோம். லிம்ப் நோட் கேரிங் த லிம்போசைட்ஸ். திஸ் லிம்போசைட்ஸ் ஆக்ட் அகைன்ஸ்ட் த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கிவ் த ப்ரொடெக்ஷன் டு த செல் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே ஃபோர்த் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் சாப்டர் இஸ் ஓவர். திஸ் லெசன் இஸ் ஆல்சோ ஓவர். ஓகே, ஸோ வி வில் மீட் த நெக்ஸ்ட் லெசன். Thank you.